ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். சுவையான ஹெல்த்தியான சிலோன் பரோட்டா வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு 2 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் நெய்க்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சாஃப்டாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. 3 நிமிஷம் கைவிடாமல் பிசைஞ்சிட்டு 1 ஸ்பூன் நெய் தடவி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எல்லா மாவையும் உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கோதுமை மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு பெரிய சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கனமாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் தேய்ச்சிக்கோங்க. ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். 4 முட்டை, பொடியாக கட் பண்ண 1 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி கொத்தமல்லி, மீடியம் சைஸ் 2 ஆனியன், 1 மீடியம் சைஸ் தக்காளி, பொடியாக கட் பண்ணது, துருவிய 1 கேரட், கூடவே 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. கல்லில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். தேய்ச்சி வச்ச சப்பாத்தி காஞ்சிடக்கூடாது. உடனே நம்மளோட முட்டை கலவை 1 கரண்டி சேர்த்துக்கோங்க. 4 சைடும் இதே மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். முட்டை வெந்துருச்சுன்னா லைட்டாக உப்பி வருங்க. அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. திருப்பி விடும்போது 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி உப்பி வந்திருக்குங்க. கட் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை நல்லா வெந்து கலர்ஃபுல்லாக ஹெல்த்தியான சிலோன் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வினோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.